சார், நான் பாபு பேசுகிறேங்க. நான் இன்ட்ராடே மார்க்கெட் கால்ஸு குடுத்துட்ருக்குறேங்க. பொசிஷன் கால்ஸும் குடுப்பேங்க. நிறைய சப்ஸ்கிரிப்ஷர் என்னைய ஃபாலோ பண்ணி ஒரு 10, 12 பேருக்கு மேலே என்னைய ஃபாலோ பண்ணி இன்ட்ராடே மார்க்கெட் பண்ணிகிட்ருக்குறாங்க. இன்றைக்கி நடந்ததை நான் காட்டுறேங்க, பார்த்துக்குங்க. 23,850 கால் ஆப்ஷனுங்க. 55 to 60க்கு நான் வாங்க சொன்னேன். ₹50 ஸ்டாப் லாஸ். இது நீங்கள் நல்லா பாருங்கள். 55க்கும் 60க்கும் ஸ்டாப் லாஸ் 50. 5 பாயிண்ட் 10 பாயிண்ட்டுக்குள்ளே தான் என்னோடய ஸ்டாப் லாஸ் இருக்கும். டார்கெட் 150, 200, 250 கொடுத்துருக்குறேன், பார்த்துக்குங்க. டைம் பார்த்துக்குங்க. 9:45க்கு கொடுத்தேன். 9:45க்கு கொடுத்துருக்குறேங்க. இது நான் உங்களுக்கு சார்ட்லேயே செக் பண்ணி காமிச்சிடறேன், பார்த்துங்க. டைம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, 9:05. அல்லது நீங்களே நான் இந்த கொடுக்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஹிஸ்டிக்கல் சார்ட் எடுத்து இன்ட்ராடே 5 மினிட்ஸ் சார்ட்டில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சார். இந்த ஸ்கிரிப்டை செக் பண்ணி பார்த்துக்குங்க. 9:45க்கு 55 to 60க்கு நான் கொடுத்தேன். நான் கொடுக்கும்போதே அது 58, 57, 59 இந்த மாதிரி ஓடிட்டு இருந்துச்சுங்க. லோ ப்ரைஸ் அப்போ 55 தான் இருந்துச்சு, கரெக்டுங்களா? 55 தான் இருந்துச்சு. 55 to 60க்குள்ளே நான் வாங்க சொல்லிட்டேன். ஏன்னா நீங்கள் பார்க்கும்போது சேஞ்சஸ் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதுக்காக. ப்ரீவியஸ் ப்ரைஸ் பாருங்கள், ₹140, 138.85, ₹140 ப்ரீவியஸ் ப்ரைஸில் இருந்ததை இதில் உங்களுக்கு 55 to 60க்கு நான் வாங்க சொல்லியிருந்தேன், பார்த்துக்குங்க. டைமு 9:45க்கு. இது பார்த்தீங்கன்னா நிஃப்டினுடைய ஹிஸ்டிக்கல் சார்ட்டு, டே சார்ட்டு. நிஃப்டினுடைய ஹிஸ்டிக்கல் டே சார்ட்டு. இதே ஓப்பன் பண்ணி காட்டுறேங்க. இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது சப்போர்ட் லைனுங்க. இது சப்போர்ட் லைன். இந்த சப்போர்ட்டை மார்க்கெட் எப்போல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்குதோ அங்கேருந்து மார்க்கெட்டு மீண்டும் மேலே போயிருக்கும். மறுபடியும் இந்த சப்போர்ட்டு இருக்கும்போது மீண்டும் மார்க்கெட் மேலே போயிருக்கும். மீண்டும் இந்த சப்போர்ட்டுக்கு வந்திருக்குது. இப்போ மறுபடியும் இந்த சப்போர்ட்டை ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு சொல்லித்தான் நான் இந்த கால் ஆப்ஷன் கொடுத்தேன். இது மீண்டும் மேலே வரும். இதை பார்த்துக்குங்க. இந்த சப்போர்ட்டை மார்க்கெட்டு 23,600ங்கிறது மார்க்கெட்டு கீழே பிரேக் டவுன் பண்ணினா மாதிரி தான் ஃப்ரீ ஃபால் ஜோனுங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே பெருசாகவே விழுக ஆரம்பிச்சிடும். 22,500, 22,500, 21,500 இந்த மாதிரி 1000 பாயிண்ட் 2000 பாயிண்ட் இறங்குறதுக்கு வாய்ப்பு. இதெல்லாம் ஒரு நாளில் நடக்கிறது கிடையாதுங்க. ஒரு சில மாதங்களே ஆயிரும் இதெல்லாம் நடக்கணுமுன்னா, சரிங்களா? நான் இன்ட்ராடே மார்க்கெட் கால்ஸ் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். ரொம்ப ப்ரிடிக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி தான் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. இதெல்லாம் இப்போ இந்த போன வாரத்தில் பார்த்தீங்கன்னா, போன திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமையிலேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைனை மேலோட ரெசிஸ்டன்ட் ட்ரெண்ட் லைனை ரெஸ்ட் பண்ணி பிரேக் அவுட் ஆகாத போதே நான் புட் ஆப்ஷன் கொடுத்தேன். நான் தொடர்ந்து புட் ஆப்ஷனில் 3 நாள் நல்ல ப்ராஃபிட் பார்த்தாங்க. போன நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியாழக்கிழமை ₹35 வாங்கின புட் ஆப்ஷனுங்க. எக்ஸ்பீரி அது முடிஞ்சு போயிடுச்சு. உங்களுக்கு ₹350, ₹400 வரைக்கும் வந்துச்சு. கிட்டத்தட்ட 8 மடங்கு லாபத்துக்கெல்லாம் போச்சு, சரிங்களா? பார்த்துக்குங்க. இந்த மாதிரி தான் நான் கொடுக்குற கால்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நான் கொடுக்குற கால்ஸ் எல்லாம் இருக்கும். ரொம்ப லோ காஸ்ட்டில் நான் எந்த இடத்துல பை பண்ண சொன்னாலும் என்னோடய ப்ரீமியம் காஸ்ட்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ வேல்யூம் 10, 15, 20, 25, 30, 35, 50 அந்த மாதிரி இருக்கும். எக்ஸ்பிரி டேவெல்லாம் உங்களுக்கு ₹15, ₹20 கொடுப்பாங்க. நான் டைம் பார்த்துக்குங்க. ஹோல்டு பண்ண சொல்லியிருந்தேன். நான் இங்கேயும் பாருங்கள், ஹோல்டு பண்ண சொல்லியிருக்கிறேன். ஸ்டாப் லாஸ் 50 கொடுத்துருக்கிறேன். டார்கெட்டு 150 to வெயிட் பண்ண சொல்லியிருக்கிறேன். அந்த கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோடிஃபை ஃபஸ்ட்டு டார்கெட்டுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு 12:26க்கு பாருங்கள், 110 to 120க்கு ஃபஸ்ட் டார்கெட் நீங்கள் மாடிஃபை பண்ணி வச்சுக்கன்னு சொல்லியிருக்கிறேன். 110 to 120க்கு மாடிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 90 to 95க்கு வாங்கிட்டு மீண்டும் 150க்கு நீங்கள் டார்கெட்டு வச்சுக்கலான்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா அதுலேருந்து 30 பாயிண்ட் வருது பார்த்தீங்களா, அதனால் சொல்லியிருந்தேன் நான். அது டார்கெட் பார்த்தீங்கன்னா 12:32க்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 120க்கு வந்துருச்சு. 120க்கு வந்துச்சு. நான் செக் பண்ணி காட்டுறேன், பாருங்கள். நீங்களும் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, எடுத்து செக் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா, நான் கொடுத்த டைமிங் பாருங்கள். இந்த இடத்துல கொடுத்தது நான் காலையில் 10:35 அந்த டைமிங் நீங்கள் பார்த்துக்குங்க. 55 to 60 கொடுத்தேன் நான். லோ ப்ரைஸ் எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள். 51.10 தான் லோ ப்ரைஸ் வந்துச்சு. ₹50 ஸ்டாப் லாஸ் ட்ரிக் ஆகலை. டார்கெட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு
நான் இப்போ 110 to 120 சொன்னேன் பார்த்தீங்களா, மேக்ஸிமம் ஹை எவ்வளோ டார்கெட் வந்துருக்கு பாருங்கள். 122 வந்திருக்குங்களா, இங்கே பாருங்கள். 122 வந்திருக்குங்களா டார்கெட்டு, இங்கே இருக்குது பாருங்கள், ஹை 122. அப்போ 110 to இந்த ரெண்டும் தான் இண்டிகேட்டருங்க. ப்ரீவியஸ் டே லோவும் இந்த இண்டிகேட்டர் தான் 110 to 113 தான். நான் 122க்கு டார்கெட் கொடுத்தேன், 120 டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. அப்போ 55 to 120 என்னாச்சுங்க, இதுலேயே உங்களுக்கு 1:1 டார்கெட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்கேஸ் இது உங்களுக்கு 150 போயிருந்துச்சுன்னா 1:2 ஆகிருக்கும், 200க்கு போயிருந்துச்சுன்னா 1:3 ஆகிருக்கும் ப்ராஃபிட்டு. பார்த்துக்கோங்க. இப்படி தான் என்னோடய மார்க்கெட் கால்ஸ் இருக்குங்க. நான் நிறைய வாட்டி சொல்லிட்டு தான் இருக்கிறேங்க. அன்னாடும் சொல்லிகிட்ருக்கிறேன் அதாவது நான் எப்படி சொல்கிறேன்னு தெரியலைங்க. எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் வந்து நிறைய பேர் லாஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. குறிப்பிட்டு இன்ட்ராடே ட்ரேடில் நிறைய பேர் லாஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. நான் கொடுக்குற மார்க்கெட் கால்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் கூட ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த 5 பாயிண்ட் 10 பாயிண்ட்லேயே எனக்கு 20,000 லாஸ் ஆயிடுச்சு, 50,000 லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள். 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் நீங்கள் 20,000 50,000 லாஸ் பண்ணினீங்கன்னா 50 பாயிண்ட்டு 100 பாயிண்ட்டு 150 போகும்போது உங்களுக்கு 1 லட்சம் 2 லட்சம் தானே ப்ராஃபிட் வரணும். ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறீங்க? நான் கொடுக்குற கால்ஸு ஸ்டாப் லாஸ் ட்ரிக்காக நான் இல்லைன்னு சொல்லலைங்க. ஸ்டாப் லாஸ் ட்ரிக்கானாலும் ஒரு கால் 2 கால் ஸ்டாப் லாஸ் ட்ரிக்கானாலும் நெக்ஸ்ட்டு அகைன் கொடுக்குற கால் உங்களுக்கு நல்ல டார்கெட்டுக்கு போயிட்டு தான் இருக்குது. மல்டிபிள் ப்ராஃபிட் 5 மணிக்கு 6 மணிக்கு தான் போகுது. அதையெல்லாம் யாரும் பெருசாக சொல்லவே மாட்டேங்கிறீங்க. பரவாயில்ல. நான் யார்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எத்தனை லாட்டு வாங்கினீங்க, எத்தனை குவான்டிட்டி வாங்கினீங்க, எங்கே வாங்கினீங்க, எங்கே விற்றீங்கன்னு அதெல்லாம் கேட்குறதே கிடையாதுங்க. அதை நான் கேட்குறது கிடையாது. இருந்தாலும் சொல்கிறேன், உங்களுடைய ஓன் ரிஸ்க்குங்க. அதாவது உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சம்பாரிச்சுக்கோங்க. நான் லோ ப்ரைஸும் உங்களுக்கு கால்குலேட் பண்ணி கொடுக்குறேன், ஹை ப்ரைஸ் கால்குலேட் பண்ணி கொடுக்குறேன். சரிங்களா? உங்கள் லோ ப்ரைஸ்லேருந்து நீங்கள் ஹை ப்ரைஸ்க்கு நீங்கள் போகும்போது நீங்கள் எந்தளவுக்கு ரிஸ்க் எடுத்துருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்க போகுது. அந்தளவுக்கு உங்களுக்கு ரெக்கவரி ஆகும், ப்ராஃபிட்டும் கிடைக்கும். சரிங்களா சார்? பார்த்துக்குங்க. விருப்பம் இருக்கிறவங்க சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க. நான் வந்து இந்த இதை நான் கொடுக்க வேண்டியது இல்லைங்க. நான் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கேங்கிறத விஷயத்தை வந்து நான் அடிக்கடி ஞாபகப்படுத்தி தான் இருக்கிறேன். நான் கொடுக்குற மார்க்கெட் கால்ஸ் எந்த இடத்துல 100 பைக் பண்ண சொன்னாலும் 90 தான் ஸ்டாப் லாஸ் கொடுப்பேன். 20 வாங்க சொன்னாலும் 15 to 10 தான் நான் ஸ்டாப் லாஸ் கொடுப்பேன். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் இன்ட்ராடே மார்க்கெட்டில் உங்களால் ரிட்டர்ன் எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். விருப்பம் இருக்கிறவங்க என்னோடய சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்துக்குங்க. இதுதான் என்னோடய சப்ஸ்கிரிப்ஷன். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் கூட நான் நிறைய பேர்த்துக்கு இதில் கூட டெய்லி 5,000 என்னுடைய சப்ஸ்கிரிப்ஷன். நீங்கள் கொடுக்குற 5,000க்கு நான் ஒரு நாளைக்கு ₹20 ₹25 ₹50 எடுக்கிற ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணாலும் எனக்கு நீங்கள் 50,000 ப்ராஃபிட் பண்ணாலும் 5,000 தான் கொடுக்க போகிறீங்க. 5 லட்சம் ப்ராஃபிட் பண்ணாலும் 5,000 தான் கொடுக்க போகிறீங்க. 10,000 லாஸ் பண்ணாலும் 20,000 லாஸ் பண்ணாலும் எனக்கு நீங்கள் 5,000 தான் கொடுக்க போகிறீங்க. ஆனால் நீங்கள் ட்ரேடு ரெகுலராக பண்ணினா மட்டும்தான் நல்ல முறையில் ப்ராஃபிட்டு பார்க்க முடியும். ஓவரால் ப்ராஃபிட்டுக்கு போகணும்னா நீங்கள் கண்டினியூஸாக ட்ரேட் பண்ணணுங்க சார். ஏன்னா நான் கொடுக்குறது எல்லாமே மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ணி கொடுக்குறது, மார்க்கெட் டைரெக்ஷன் பார்த்துட்டு எந்தளவுக்கு மூவிங் ஆவரேஜ் கிடைக்குன்னு பார்த்து கொடுக்குறது. நான் விருப்பம் இருக்கிறவங்க சப்ஸ்கிரிப்ஷன் கம்மிங் வீக்கு மண்டே டு ஃப்ரைடே வேணுங்கிறவங்க சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கோங்க. ப்ராஃபிட் பண்ணுங்கள், கெயின் பண்ணுங்கள். என்னோடய உழைப்பு 4 பேருக்கு பிரயோஜனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரிலாம் செஞ்சிட்ருக்கிறேன். நன்றி சார். பார்த்துக்கோங்க சார். தேங்க்யூ சார்.